श्रीशैले दयाभात्रं दीभक्त्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सकस्ससाघोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருளென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் முதலாம் பத்திலே, நான்காம் பதிகத்திலே, 8ஆம் பாசுரம் முடிய அனுபவித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம் பத்து, 4ஆம் பதிகம், 9ஆம் பாசுரம். நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் வாடாத மலரடிகள் வைக்கவே வகுக்கின்ற வீடாடி விற்றிருத்தல் வினையற்றதன் செய்வதோ ஊடாடு பணிவாடாய் உரைதீராய் எனதுடலே. நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் வாடாத மலரடிகள் வைக்கவே வகுக்கின்று வீடாடி இருத்தல் வினையற்றது என் செய்வதோ ஊடாடு பணிவாடாய் உரைத்து இராய் எனது உடலே. பராங்குஜநாயகிக்கு பிரிவாற்றாமையின் காரணமாக எம்பெருமானிடம் சேர வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியதனாலே பலவிதமான பறவை இடங்களை இதுவரை தூதுவிட்டாள். அவள் எதிர்பார்த்தது ஏதும் இதுவரை நடைபெறவில்லை போலும். அதனால் இங்கே தன்னை மேலும் துன்புறுத்துகின்ற அந்த வாடைக்காற்றினை பார்த்து அதனிடம் கூறுவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. ஊடாடு அங்குமிங்கும் நடையாடுகிற பனிவாடாய் குளிர்காற்றே, நாடாத மலர் நாடி தேட உண்ணாத மலர்களை தேடி நாள்தோறும் தினந்தோறும் நாரணந்தன் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாடாத மலரடிகள் வாடாத தாமரை போன்ற திருவடிகளிலே வைக்கவே சமர்ப்பிப்பதற்காகவே வகுக்கின்ற அவயங்களை ஏற்படுத்தியிருக்க வினையற்றது துர்பாக்கியம் என் செய்வதோ எதற்காக நேர்ந்ததோ. வாடாய் வாடைக்காற்றே, உரைத்து அம்பெருமானுக்கு தூது சொல்லி அனுகூலமான மறுமொழி பெறாவிடின் எனது உடல் எனது சரீரத்தை இராய் பிளவாக்கிவிடு. பராங்குஜநாயகிக்கு தாங்கள் கலந்திருந்த காலத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே புகுந்து அங்கும் இங்கும் திரிந்து எதிரிலும் ஊடுருவிய வாடைக்காற்று நினைவுக்கு வருகிறது. கலந்திருந்த காலத்திலே எம்பெருமானுடன் சேர்ந்திருந்த பொழுது அங்கும் இங்கும் அந்த காற்றானது இடையே ஊடுருவியதாம். அந்த நினைவு பராங்குஜநாயகிக்கு வருகிறது. அதனால் அந்த வாடைக்காற்றினை நோக்கி கூறுவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. குளிர்ச்சி வருந்திய வாடைக்காற்றே, கிடைத்தற்கரிய மலர்களை
தேடி தேடி அவற்றைக் கொண்டு நாள்தோறும் எம்பெருமானின் என்றும் வாடாத அழகு மாறாத செந்தாமரை போன்ற திருவடிகளை சமர்ப்பித்து தொழுவதற்கென்றே சர்வேஸ்வரன் நமக்கு கை கால் போன்ற அவயங்களை படைத்துள்ளான். வாடாத மலர் என்பதற்கு கிடைத்தற்கரிய மலர்கள் என்றும் கூறலாம். அல்லது 8 வகையாக கூறப்படும் அகிம்சை, இந்திரிய நிகிரகம், இரக்கம், பொறுமை, ஞானம், தவம், தியானம், சத்தியம் போன்றவற்றின் மூலம் தொழுதல் எனவும் கூறலாம். இப்படிப்பட்ட மலர்களைக் கொண்டு சர்வேஸ்வரனை தொழுதலை நாள்தோறும், அதாவது வாழ்நாள் முழுவதும் செய்திடுவதற்காகவே இந்த பல அவயங்களை, பல அங்கங்களுடைய சரீரமானது படைக்கப்பட்டுள்ளது. இதை படைத்தவன் யார்? அவனே சர்வேஸ்வரன். இதனை உணர்ந்து நாம் சர்வேஸ்வரனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். ஆனால் நானோ எம்பெருமானை பிரிந்து சற்றும் சலனமில்லாமல் நல்வினை அற்றவனாக இங்கே வாளாயிருக்கிறேன், பிரிவிலே மூழ்கி இருக்கிறேன். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. எனவே வாடைக்காற்றே, நீ எனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும். நீதான் எப்பொழுதும் அங்கும் இங்கும் ஊடாடிக்கொண்டிருப்பாயே. நீ அவன் பக்கம், அதாவது எம்பெருமான் பக்கம் சென்று என் நிலைமையை கூறவும். என்னவாம் என் பராங்குச நாயகனுடைய நிலைமை? பிரிவாற்றாமையின் காரணமாக உடல் மெலிந்து பசலை நோய் படர்ந்துள்ளதாம். ஆகவே நீ வாடைக்காற்றே, நீ எம்பெருமானிடம் சென்று பிரிவாற்றாமையின் காரணமாக என் உடல் மெலிந்து பசலை படர்ந்துள்ளது, இப்படிப்பட்ட பாக்கியம் எதற்காக நேர்ந்ததோ தெரியவில்லை. இப்படிப்பட்ட என் நிலைமையை அவனிடம் கூறுவாயாக. அவன் தரும் மறுமொழி என்னவென்று என்னிடம் வந்து நீ கூறுவாயாக. அவனிடமிருந்து அனுகூலமான மறுமொழி பெறவில்லை என்றால், நீ பெற்று வரவில்லை என்றால், நீ பெறாவிட்டால் உடனே நீ என் உடலை 2 கூறாகப் பிளந்து என்னை முடித்துவிடு என்று ஆற்றாமையின் காரணமாக பராங்குச நாயகி அந்த வாடைக்காற்றிடம் கூறுகின்றாளாம். இங்கே அகிம்சை என்பது எண்ணம், செயல், சொல் ஆகியவற்றால் பிற உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாமையை குறிக்கும். இந்திரிய நிகிரகம் என்பது கண், காது, மூக்கு, நாக்கு, மெய், அதாவது தொடு உணர்ச்சி ஆகிய 5 புலன்களை மனக்கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து ஆசைகளை அறுத்து ஞான நெறியில் நடப்பதை குறிக்கும். நாடாத மலர் என்பது தேடினாலும் எளிதில் கிடைக்காத ஆத்ம புஷ்பம், அதாவது சர்வேஸ்வரனுக்கு மலர்களை சமர்ப்பிப்பது போன்று ஆத்மாவை திருத்தி அவனிடம் சேர்த்தல் வேண்டும் என்பதே இப்பாசுரத்தின் உள்ளுரை பொருள். அதனால் அவ்வாறு சேர்ப்பதனாலே அவன் உகப்படைகின்றான் என்று அவனால் கூறப்பட்ட கீதையிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆத்ம புஷ்பம், ஆத்மாவை அவனிடம் சமர்ப்பித்தல் என்று செய்தால் அதனால் எம்பெருமான் மகிழ்கின்றான் என்று கீதையில் கண்ணனாலேயே கூறப்பட்டுள்ளது. எனவே எம்பெருமான் திருவடிகளிலே நாம் உளமாற வணங்கி அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று காலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.
எம்பார் திருவடிகளே சரணம்.